மக்களை பொறுத்த வரைக்கும் காட்டாட்சி இல்லாம இருந்தா அது எந்த ஆட்சியா இருந்தாலும் ஓகே. இதுதாங்க எங்களுடைய மனநிலை. நீங்க எந்த ஆட்சியா ஒண்ணா இருங்க, நல்லது பண்ணுங்க, அவ்வளவுதான். அது நீங்க வந்து குடும்பமா இருங்க, இல்ல குடும்பம் இல்லாம இருங்க, எப்படி ஒண்ணா இருந்துட்டு போங்க. திமுக வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஏன்னா கூட்டணி தான் அவங்களுடைய ஒரே பலம். தனியா நின்று அவங்க ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த தடவை திமுக அதிமுக யாரோட கூட்டணி கட்சிகள் போனாலும் இந்த டிமாண்டை நிச்சயம் வைப்பாங்க. 26 தேர்தல் பேச்சுவார்த்தைகள் போது நிச்சயமா ஆட்சியில் பங்குன்ற கோஷம் வரும். டெப்டி சிஎம் போஸ்ட் கொடுக்கணும்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்போ அதிமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன் இவங்க எல்லாம் ஒட்டுக்கா போனாங்கன்னா எத்தனை நாளுங்க ஒரு கட்சி வந்து ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பின்னு ஓட்ட முடியும்? நீங்க சொல்லுங்க. பேருல போடுறது இல்ல, குறிப்பா எம்பி எம்எல்ஏ கூட, தொகுதி எம்பி எம்எல்ஏ கூட போடுறது இல்ல. என்னங்க நீங்க வந்து மந்திரி சபையில தான் பங்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா விழால பேரு கூட வைக்க மாட்டீங்க. அப்ப அது திமுக நினைக்குது இல்ல, போறனா வெளியில போனாங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு தானே அவங்க அந்த செயல தானே அப்படி செய்யறாங்க. அத தேர்தல் நேரத்தில் அவங்களால சொல்ல முடியுமா? திருமாவர்களுடைய கருத்துடன் ஒத்து போவதால் ஆதவர்ஜுனா பேசினதை அவங்க ஒத்துக்கினாங்க. இவ்வளவு தூரம் பேசுகிறாரு அவரு, நீங்க என்ன நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க? எடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு திமுகவில் கேட்க முடியுமா? கேட்க முடிஞ்சுதா? கேட்டாங்களா? அப்போ ஆட்சியை விட்டு கொடுப்பதற்கு திமுக தயாராக இருக்குமா? ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு தொங்கு சட்டமன்றம் வருகின்றது, இப்படி ஒரு குழப்பமான நிலை நடக்கும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகும்? விசிகா இல்லாம யாருமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு ஆயிடுமா இல்லையா? சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன் சார். இப்போ தொடர்ந்து பேசப்பட்டு வருது என்னன்னா, கூட்டாட்சி தான் இனி, அதுக்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லை, ஆனால் கூட்டாட்சி தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மிக கடுமையாகவும் ஸ்ட்ராங்காகவும் பேசப்பட்டு வருது. எல்லா கட்சிகளுமே பேசப்பட்டு வருது. அது ஏற்றுப்பாங்களா? அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? மக்களை பொறுத்த வரைக்கும் காட்டாட்சி இல்லாம இருந்தா அது எந்த ஆட்சியா இருந்தாலும் ஓகே. இதுதாங்க எங்களுடைய மனநிலை. காட்டாட்சியா குடும்பாட்சியா? அது இன்னைக்கு இது கிட்டத்தட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சுப்பா. நீங்க எந்த ஆட்சியா ஒண்ணா இருங்க, நல்லது பண்ணுங்க, அவ்வளவுதான். அது நீங்க வந்து குடும்பமா இருங்க, இல்ல குடும்பம் இல்லாம இருங்க, எப்படி ஒண்ணா இருந்துட்டு போங்க. ஆனா அது நல்லாட்சியாக இருக்க வேண்டும். இதுதானே எங்களுக்கு வேணும். வேணும்னா நீங்க ஒரு ஃபேமிலியை மட்டும் கூட நீங்க மந்திரியா கூட வச்சுக்கோங்கப்பா, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு போட்டீங்கன்னா யார் செஞ்சா எங்களுக்கு என்ன வந்தது? இப்போ அந்த கூட்டாட்சி அப்படின்னு சொன்னீங்க. எப்படி வழக்கமா இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு அர்த்தமே வேற. மத்தியில தான் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பதவி கொடுப்பது, மாநிலத்துல கிடையாது. இதுதான் இதுக்கு உண்மையான அர்த்தம், வேற அர்த்தம் கிடையாது. பட் இப்ப இருக்கின்ற அரசியல் களம் அப்படின்றது வந்து 26க்கு பிறகு எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் அது பெரும்பாலும் கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சியா இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். ஏன்னா திருமாவர்கள் வந்து 99லயே நாங்க இந்த கோரிக்கை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை போடுறாங்க, டெலிட் பண்றாங்க, போடுறாங்க. அப்புறம் அதுல ஏதோ வார்த்தை பிழை இருக்கின்றது, அதனால மாத்தினோம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர் வந்து திருப்பி பல பேட்டிகள்ல சொன்னாரு. அப்புறம் அதுக்கு ஒரு அழகான ஒரு வரிகள் கூட சொன்னாரு. சாதாரண மனிதனுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படின்னு ஒன்று சொன்னாரு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு காலத்துல இல்லை, இப்போ அப்படிதான். திமுக வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஏன்னா கூட்டணி தான் அவங்களுடைய ஒரே பலம். தனியா நின்று அவங்க ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த பக்கம் அதிமுக ஒரு சில சிறு கட்சிகளை மட்டும் வச்சு அவங்க இரட்டையில நிற்க வச்சு அது பெருசா கூட்டணின்னு சொல்ல முடியாது. தனியா நின்று ஜெயிச்சும் காமிச்சிருக்காங்க. ஆனா இன்றைக்கு அதிமுகவும் திமுக மாதிரி ஆயிப்போச்சு. கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாத நிலைக்கு வந்து விட்டது அதிமுக. அதனாலதான் பாத்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் வந்து வலிமையான கூட்டணி அமைப்போம் அப்படின்னாரு. பாராளுமன்ற தேர்தலில் வந்து தேமுதிக 3 சீட்டு அள்ளி கொடுத்தாரு. மன்சூர் அலிகான்லாம் வந்து டிமாண்ட் பண்ற அளவுக்கு போயிடுச்சு நிலைமை. அதுக்கப்புறம் அந்த பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும் இல்ல நாங்க வலிமையான கூட்டணி அமைப்போம்னாரு. ஒத்த கருத்துக்களுடைய கட்சிகள்லாம் ஒன்று சேரணும்னாரு. இப்ப அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாரு. பாஜக தவிர்த்து மற்ற ஒத்த கட்சிகள் அவங்கெல்லாம் அப்படின்னு. ஸோ கூட்டணி தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு தெரியாதா? அவங்க கேட்க மாட்டாங்களா? சரிங்க நாங்க கூட்டணிக்கு வரோம், சீட்டு மட்டும் கிடையாது,
அமைச்சரவையிலும் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு அதைத்தான் demand நான் வச்சா, கேட்க வந்தேன். கூட்டணி கட்சிங்கிறது இயல்பா எல்லா தேர்தலும் நடக்குதான். ஆனா அந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் பங்கு தானே இப்போ பேசப்படுது. இந்த தடவை திமுக அதிமுக யாரோட கூட்டணி கட்சிகள் போனாலும் இந்த டிமாண்டை நிச்சயம் வைப்பாங்க. ஏன்னா கூட்டணி இல்லாம ரெண்டு பக்கமுமே ஜெயிக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால நிச்சயமா இந்த மாதிரி டிமாண்ட் இருக்கும். இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திருமாவர்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வராரு, இது நாங்கள் உருவாக்கிய கூட்டணி, ஏதோ திமுகவோட நாங்க போய் கூட்டணி சேர்ந்ததா இல்லைங்க, நாங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இதை கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு என்ன இருக்கு அப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஆனால் 26 தேர்தல் பேச்சுவார்த்தைகளும் போது நிச்சயமா இது ஆட்சியில் பங்குன்ற கோஷம் வரும். டெப்டி சிஎம் போஸ்ட் கொடுக்கணும்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. திமுக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? என்ன பதில் சொல்லுங்க. இல்ல, அதுக்கு நான் ஒரு கேள்வியாவே கேட்கிறேன். சொல்லுங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போய் தான் ஆட்சி பிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க. ஆனா விசிக தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியுமா? அதாவது இந்த மாட்டு வண்டி பாத்துக்கிறீங்களா, கடையாணி ஒண்ணு இருக்கா, வண்டி எவ்வளவு பெருசு, மாடு எவ்வளவு பெருசு, ஆனா தம்மத்தோடு கடையாணி இல்லைன்னா வாடாது. அவ்வளவுதாங்க. நீங்க எவ்வளவு பெரிய கட்சியா ஒன்னா இருங்க, நாங்க தம்ம தூண்டு கட்சி தான், தனியா நின்னோம்னா எங்களால 1% ஓட்டு கூட வாங்க முடியாது. ஆனால் அந்த 1% தான் கடையாணி. அது இல்லாம நீங்க ஜெயிச்சுக்கோங்களேன். இல்ல, அது நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓட்டோடைய பிளஸ் ஃபுல்லாம் திருமாவளவன் அதிமுகவோ இல்ல வேற கட்சிக்கோ போய் கூட்டணி அமைச்சாதான் அது வின் பண்ணுமா, இல்ல திமுக இருந்தாதான்? ஏன்னா திமுக இருந்தா திருமாவுக்கும் லாபம், திமுகவுக்கும் லாபங்கிற மாதிரி இப்ப இருக்குல்ல. அதாவதுங்க, கூட்டணி இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னா அதிமுக திமுக ரெண்டு பக்கத்துல எந்த பக்கம் போனாலும் அந்த கட்சிக்கு லாபம். அதிமுகவோட ஒரு கூட்டணி, வலிமையான கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறம் காங்கிரஸ் எல்லாம் அதிமுக பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் டெஃபினட்டா அது மைனஸ், திமுக பக்கம். அப்போ இவங்க எத்தனை % அங்க எடுத்துட்டு போனாலும் அது பிளஸ். அப்போ அதிமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா, இவங்க எல்லாம் ஒட்டுக்கா போனாங்கன்னா. ஸோ திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் இருந்தாதான் அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது. எந்த பக்கம் போனாலும், ஏன்னா ரெண்டுமே இப்ப கூட்டணி நம்பிதான் இருக்காங்க. அப்போ திமுக கூட்டணியிலே அவங்க டிமாண்ட் பண்ணலாம். அதான் நான் சொன்னேன், டெப்டி சிஎம் போஸ்ட் கூட கேட்கலாம். ஒரு 4 மந்திரி தாவேக்கால விஜய் வந்து என்ன சொன்னாரு, நாங்க வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் திருமாவர்கள் என்ன சொல்றாரு, இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தணும், அப்போ நாங்க கேட்போம், வந்து டெப்டி சிஎம் கொடுங்க, 4 அமைச்சர்கள் கொடுங்க அப்படின்னு கேட்போம். அப்போ இதெல்லாம் பண்ணணுமே தவிர இப்போ வந்து தீபாவளி ஆஃபர் மாதிரி அறிவிக்கிறது தப்புன்னு சொன்னார். கரெக்டா? அப்போ நிச்சயமா அவர் அங்க கேட்பார். ஒருவேளை திமுக அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, நாங்க சீட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரைட்டுங்க, அங்க அவர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. நீங்க கொடுக்க போறது இல்லைன்னு சொல்றீங்க. எத்தனை நாளுங்க ஒரு கட்சி வந்து ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பினா ஓட்ட முடியும்? எனக்கு சொல்லுங்க. கட்சியோட அடுத்த கட்ட வளர்ச்சினா என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது திருமாவுக்கு அது சக்சஸ் ஆகுமா? அவர் இந்த மாதிரிலாம் கேட்கறது வைக்கிறது, அப்படி இல்லைன்னா நாங்க வேற கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படி. சரி, இப்போ திருமா அவர்களும் மேபி டோலர்ஸும் வெளியில வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல, ஏற்கனவே கடந்த தேர்தலில் கூட பார்த்துருக்கலாம். அதிமுக கூட திருமாவளவன் கூட்டணி நிற்கும் போதே 9 தொகுதி என்னமோ கேட்டு வரும்போது வெறும் 2 சீட்டோ 4 சீட்டோ வச்சு தான் ஜெயிச்சாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதனாலதான் நான் கேட்கிறேன், திருமா வெளியில வந்தா மித்த கட்சிக்கு லாபமா, இல்ல திமுகவோட திருமாவும் திமுக ஒன்னா இருந்தாதான் அது பிளஸ் ஆகுமான்னு கேட்கிறேன். சரிங்க, இப்ப திமுகவில் வந்து நான் உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. அப்ப கூட இருந்தா என்ன கிடைக்கும்? எம்எல்ஏ கிடைக்கும். எம்எல்ஏ கிடைக்கும். அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எம்பி சீட்டு கிடைக்கும். இது மட்டுமே போதுமா? இப்போ ஆளூர் ஷாநவாஸ் அவர்கள் சொன்னதா ஒரு செய்தி பார்த்தேன் வரும்போது, இந்த மாதிரி விழாக்கள்ல வந்து எங்களுடைய பெயர்களை போடுறது இல்ல, குறிப்பா எம்பி எம்எல்ஏ கூட, தொகுதி எம்பி எம்எல்ஏ கூட போடுறது இல்ல. என்னங்க நீங்க வந்து மந்திரி சபையில தான் பங்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா விழால பேர் கூட வைக்க மாட்டீங்க. அப்ப அது திமுக நினைக்குது இல்ல, போறனா வெளியில போனாங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு தானே அவங்க அந்த செயல தானே அப்படி செய்யறாங்க. அந்த தேர்தல் நேரத்தில் அவங்களால சொல்ல முடியுமா, விடுதலை சிறுத்தைகளோட நீங்க போறதுனா போங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ இவங்க வந்து எவ்வளவு பேசிட்டு வந்தாங்க. சொல்ல போனா ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாரு, சினிமால இருந்து வந்தவங்க எல்லாம் வந்து டெப்டி சிஎம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. சரியா? இதுக்கு ஆர் ஆசா அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தாரு, நடவடிக்கை எடுக்க வேண்டும்னாரு. திரும்ப என்ன சொன்னாரு, ரைட்டுங்க, அந்த மூத்த நிர்வாகிகள் பொதுச் செயலாளர்கள் இவங்க கூட எல்லாம் கலந்து பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. முடிவெடுத்தாரா? ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? ஒன்றும் எடுக்கல. இல்ல, எடுக்கல. மேபி அவரை பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். அவர் பேசுனது கரெக்டு தான்.
அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். அப்ப என்ன ஆகுது? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது திருமா அவர்களுடைய கருத்துடன் ஒத்து போவதால் ஆதவர்ஜுனா பேசினதை அவங்க ஒத்துக்கினாங்க. அப்போ நீங்க வந்து வெளில போங்க அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவாங்க? ஏங்க நடவடிக்கை எடுக்கல? இவ்வளவு தூரம் பேசுகிறாரு அவரு, நீங்க என்ன நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க? எடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு திமுகவில் கேட்க முடியுமா? கேட்க முடிஞ்சுதா? கேட்டாங்களா? அதனாலதான் இந்த மாதிரி பேரு கூட போடாம இந்த மாதிரி பண்றாங்களோ? இல்லை, இது வந்து ரொம்ப காலமா நடந்துருக்குது, இப்ப நடக்கிறது இல்லை. கொடி கம்பம் நட விட மாட்டாங்க அப்படின்னு திருமா தானே சொன்னாரு. அதே வன்னியரசு தான் சொல்றாரு, கொடி கம்பம் நட விடாதது எங்களுக்கு மேல வந்த இது கிடையாது, அது வந்து இந்த சமுதாயத்தோட இழுக்கு, அந்த அளவு தான் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாரு. நம்ம டைரக்டா சமுதாயத்தை சொல்ல அப்படியா? அப்படியா? என்னங்க இது நீதி கட்சி 100 வருஷம் ஆயிடுச்சு, சமூக நீதி நிலைநாட்டிட்டோம், பெரியார் மண்ணு அப்படின்லாம் சொல்லிங்கன்னு ஒரு கொடிக்கம்பம் நடத்து கூட இங்க வந்து சமூக நீதி இல்லையா? அப்ப தயவு செஞ்சு சமூக நீதியை நிலைநாட்டி விட்டோம் நாங்க தான் சொல்லாதீங்க. அவர் திமுக அரசை நேரடியாக விமர்சிக்காம, நான் எங்க கொடிக்கம்பம் நீங்க நட விடலைன்னா அது உங்க இந்த சமுதாயத்தின் மீது தான் ஒரு இழுக்கு, எங்களுக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த இவரு சசிகுமார் இந்த படத்துல ஒரு டைலாக் வரும், குத்துனது நண்பனா இருந்தா வெளியில சொல்ல. அந்த மாதிரி தான் நான் கேட்கிறேன். இதே அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி கொடிக்கம்பம் நடவிடாமல் பண்ணியிருந்தாங்க, இல்லை நட்ட கொடிக்கம்பத்தை பிடுங்கி போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அப்பவும் இதே சொல்லுவாரா? அவரு சமுதாயம்னு சொல்லுவாரா? நீங்க கூட்டணியா இருக்கீங்க, அதனால வந்து சமுதாயத்து மேல பழி போடுறீங்க. சரி, நான் கேட்கிறேன், இதே ஒரு பேட்டியில வந்து வன்னியரசு அவர்கள் என்ன சொன்னாரு? பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொது வீதியில நடக்காத, பொது கிணத்துல இது பண்ணாத அப்படின்னு தானே அர்த்தம் இப்படின்னு பேசினாரு. அப்ப நெறியாளர் கேட்கிறாரு, வன்னியரசு இது மாதிரி நீங்க பேட்டியில பகிரமா கேட்டுக்கிறீங்க, யாருன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், எனக்கு என்ன வந்தது? கலைஞர் தான் சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? இப்போ சமீபத்தில் அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க, அப்படி எதுவும் சொன்னதா எனக்கு நினைவு இல்லையே அப்படின்னு அப்படியே ஒரு பல்டி அடிச்சிட்டாரு. ஏன்னா இப்போ அவங்க கூட்டணி கட்சியா இருக்காங்கல்ல. இப்படி இருக்கிறவங்க அதிகாரத்திலையும் பங்குங்கிறது எப்படி சாத்தியமோ? எப்படி? அதுதான் சொல்ற சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. இப்ப தாவேக்கான்னு ஒருத்தர் வந்துக்கிறாரு, அவர் வந்து நான் ஆட்சியில பங்கு கொடுக்குறேன், அதிகாரத்துல பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க சொல்லலாம், பாருங்க ரூபன், இப்போ நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு கிரேடு சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இங்கே டிமாண்ட் பண்ணலாம், பாருங்க சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறீங்களா? இல்லை, இதோ அங்கே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காத்து நிற்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சம்பளம் கேட்டீங்கன்னா கேட்கலாம், அவங்க கொடுத்தா கொடுக்கலாம், அதெல்லாம் முடியாதுப்பா இந்த சம்பளம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இல்லை. இப்போ அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த பக்கம் அதிமுக வந்து வலிமையான கூட்டணி, ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் வரணும், டைம் இருக்குது, எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க பக்கம் அவர் ஆஃபரே கொடுத்துட்டாரு. அப்போ அங்க போறாரு இல்லைன்றது வேற விஷயம். போறேன், எனக்கு கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுக்க முடியாதுன்னு திமுக சொன்னா என்ன ஆகும்? அவங்க வெளில வருவாங்க. அப்ப திமுகவுடைய பலம் குறைகிறது. எந்த பக்கம் போறாரோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, திருமா அவர்கள் வந்து அதிமுகலையோ இல்ல தாவேக்காலையோ இல்ல தனியாவே நிக்கிறாருன்னு கூட வச்சுக்கோங்களேன், பெருசா பலன் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா எனக்கு ஒரு கண்ணு போனா உங்களுக்கு எவ்வளவு கண்ணு போக போகுது? அது இருக்குல்ல. அப்போ ஆட்சியை விட்டு கொடுப்பதற்கு திமுக தயாராக இருக்குமா? ஏன்னா அவங்க வந்து 99 சீட்டு வச்சு எதிர்கட்சியா இருக்கும்போது ஓகே, பட் இன்னைக்கு வந்து பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்க போறனா போங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப சொல்லலாம், 26 எலெக்ஷன் போது. அதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப மெஜாரிட்டி இருக்குங்க. இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற கோரிக்கை இப்போதைக்கு கிடையாது. 26 தேர்தலுக்கு பிறகு அதுக்கான விதையை இப்ப நட்டுட்டாங்க. அண்ட் இப்ப இருக்கிற சூழ்நிலை பாஜகவை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் அவங்களோட திரும்ப அவர்கள் போய் சேர போறது கிடையாது. ஆனா சேர்ந்தாலும் அவங்க கொடுக்க தயாரா இருக்கிறாங்களா? அவங்க தாராளமா தயாரிப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து பாஜக அந்த கூட்டணி ஆட்சி, கூட்டணி கட்சிகளுக்கு பதவி கொடுப்பது அப்படின்றது வந்து ரொம்ப காலம் வாஜ்பாய் அவர்கள் காலத்துலேருந்து பார்த்துன்னு இருக்கிறோம். சொல்லலாம் சார், அப்போ வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், எல்லா கட்சிகளுடைய சப்போர்ட் அப்படின்ட்டு. போன தடவை மெஜாரிட்டியில தானே இருந்தாங்க பாஜக 19ல். ஆனா அப்பவும் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பதவி கொடுத்துருந்தாங்கல்ல, என்டிஏ அப்படின்றதால கொடுத்தாங்க. அதே மாதிரி சிவசேனா பாஜக அலையன்ஸ் அங்கே சக்சஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரே நான் சிஎம் ஆனதுனால அது உடஞ்சி போச்சு. இப்போ மறுபடியும் வந்து உடஞ்சி ஒட்டி கொண்ட கட்சிகள் அவங்களுக்கெல்லாம் மந்திரி பதவிகள் அதெல்லாம் கொடுக்கலையா? அவங்க சொல்ல போனால் பாஜக வந்து டெப்டி சிஎம் ஆகிட்டாங்க, ஷிண்டேவை வந்து சிஎம் ஆக்கிட்டு. அதனால இந்த கூட்டணி ஆட்சி வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனா அதுக்காக உடனே இவங்கெல்லாம் அங்க போய் சேருவாங்களான்னா அது வேற விஷயம். சேர்ந்தால் டெஃபினெட்லி தே வில் ஆஃபர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இவர் போவாரான்றது தான் கேள்வி. ஸோ இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவில இருந்து வெளில வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரயோஜனமா இல்லையா அப்படின்றதோட திமுகவுக்கு இழப்பு. அது எங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, இன்னும் 4 எம்எல்ஏ வச்சுருக்கிறோம், அது இல்லாட்டா போதும், எனக்கு என்ன மந்திரி பதவியா கொடுத்தீங்க இத்தனால. ஒருவேளை அந்த எதிர்கூட்டணியில போயிட்டு ஆட்சி அமைச்சா மந்திரி பதவி கிடைக்கும். இப்போ இதே இதை காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேட்காதுன்னு என்ன நினைச்சு அவங்களும் கேட்பாங்கல்ல. ஐயா, இந்த காங்கிரஸ் எல்லாம் நீங்க விட்டுருங்க. அவங்களுடைய கணக்கு என்னன்னா, இந்த நரி வந்து அந்த திராட்சை பழத்தை அப்படியே பார்த்து நின்றுதான் பாருங்க. அந்த மாதிரி மீதி இருக்க அந்த 4.5 வருட காலத்துல வந்து மத்தியில ஏதாவது அந்த 2 கட்சியில ஏதோ ஒரு கட்சியில அப்படி வெளில விலக்கிட்டு இங்க ஆட்சி கவிழுமா, மறுபடியும் அங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாமா, அப்போ திமுகவுடைய தெய்வ தேவை, இந்த கணக்கில் தான் இருப்பாங்களே தவிர மாநில பத்தி அவங்களுக்கு எந்த காலத்திலுமே அக்கறை இருந்தது கிடையாது. பார்க்க போனீங்கன்னா 1989 தேர்தலில் அதிமுக துண்டு துண்டா உடையது, ஜா ஜே நா அப்படின்லாம் இருந்தது, திமுக ஒரு பக்கம் இருக்குது. அப்போ காங்கிரஸ் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இல்ல நம்ம தனியாவே போட்டியிடுவோம் சொல்லிட்டு மூப்பனார் அவர்கள் தலைமையில் போட்டி போட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ்க்கு எவ்வளவு ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்லுவீங்க நீங்க? ஒரு 4%. அன்னைக்கு எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க தெரியுமா? 89ல் தனியார் இந்த காங்கிரஸ் 19.5 சம்திங்% வாங்கினாங்க. ரவுண்டா 20% வச்சுக்கலாமே. நம்ப முடியுதா? காங்கிரஸ் 20% ஓட்டு வாங்குறத நம்ப முடியுதா? வாங்கினாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அதன் பிறகு அப்படியே கட்சியை வளர்த்துட்டு போயிட்டு நாங்க தான் எதிர்கட்சி. அப்கோர்ஸ் அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் அரௌண்ட் 22% என்னவோ வாங்குறாங்க, ஜா 9% வாங்குறாங்க. பட் கட்சியை வளர்த்துருக்கணும் இல்லை. ஆனா அவங்க அதை பத்தி செய்யவே இல்லை. நமக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. மாநிலங்கள் கவலை இல்லை. அது மாநில கட்சிகிட்ட போயிடுச்சா, ரைட்டு 2 பேர்ல யாராவது ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு. அது எப்போ சாத்தியப்பட்டதுன்னா, மத்தியில அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க டிமாண்ட் பண்ணலாம். சொல்ல போனா அது எம்ஜிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாராளுமன்றத்தில் வந்து 2/3 சீட்டு காங்கிரஸுக்கு, சட்டமன்றத்தில் 2/3 சீட்டு அதிமுகக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது. நீங்க அங்க பவர்ல இருக்கீங்கன்னும் போது நீங்க என்ன ஒன்னா டிமாண்ட் பண்ணலாங்க. இப்ப அங்கேயே போயிடுச்சு. சொல்ல போனா மத்தியில பவர் போனதுக்கு காரணமே ஏங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஜெயிச்சாதானங்க நீங்க சென்ட்ரலுக்கு பவர்ல வர முடியும். நீங்க மாநிலத்துல ஒண்ணுமே வேணாம்னு சொன்னா மாநில கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? எவ்வளவு நாளைக்கு அவங்க உங்களை முதுகுல சுமந்துட்டு இருப்பாங்க? அவங்க உங்களை தூக்கி கீழே போட்டுட்டு அவங்க மேல வந்த உடனே உங்களுக்கு எங்கேயும் சீட்டு கிடைக்கல, ஊபியில கிடைக்கல, பீகார்ல கிடைக்கல, இப்படி ஒவ்வொரு மாநிலமா நீங்க விட்டுக்கினே வந்துட்டீங்க. அதனால மொத்தமா மத்தியில ஆட்சியை இழந்து விட்டீர்கள். பட் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கணக்கு மத்தியில ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது. ஸோ அப்போ திமுகவுடைய தயவு கட்டாயமா தேவை. அதனால காங்கிரஸ் வந்து வருவதுன்றது எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது திமுகவும் அதிமுகவும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத கொடுக்காத பட்சத்துக்கு இந்த மக்கள் நல கூட்டணி மாதிரி இவங்கெல்லாம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அப்படி இருந்தாலும் சக்ஸஸ் கொடுக்குமா? அதாவது தாவேகாவுடன் திருமா அவர்கள் சேர்ந்தால் ஒரு சேனலிங் நடக்கும், ஒரு கணிசமான வாக்கை பெறலாம். ஆனா இந்த எதிர்பார்ப்பு மக்கள் நல கூட்டணியில மிக பயங்கரமா இருந்துச்சு. இல்ல அதே நேரத்துல கடைசி பார்த்தோம், மக்கள் நல கூட்டணியோடைய சிச்சுவேஷன் அந்த காலகட்டம் வேற, இப்போ இருக்கிறதோட காலகட்டம் வேற. அண்டு மக்கள் நல கூட்டணியில பாத்தீங்கன்னா ட்ரால் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து ஒரு காமெடி இதுவாக்கிட்டாங்க அப்படின்னு. பட் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் ஒரு கிரெடிபிள் லீடராக இருந்தாங்க. இந்த பக்கம் கலைஞர் அவர்கள் கிரெடிபிள் லீடராக இருந்தாங்க. இவர் விஜயகாந்த் அவர்கள் முதல்ல வந்தப்போ 8.something% ஓட்டு வாங்குறாரு இல்லையா? அந்த 8.3% ஆர் சம்திங் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், மார்க்கெட்டில் புதுசாக ஒரு சோப்பு வந்தது அப்படின்னு சொன்னால் பழைய சோப்பு எப்படி இருக்கோ நல்லா இருக்கோ இல்லை அதை பற்றி இல்லை, ஏதோ புதுசாக ஒரு சோப்பு வந்துக்குது வாங்குறமே அப்படின்னு போகிறவங்க தான் இந்த மாற்றத்தை விரும்புகிறவர்கள். ஏன் திருப்பி இப்படியே போட்டுக்கிறப்பா புதுசா ஒன்று வாங்குவோம் இப்படி போகிறவங்க தான் அங்கே போனாங்க. அண்ட் சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னன்னா, முதல்லயே ஹிட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க ஹீரோவாக கண்டினியூ ஆக முடியாது. ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி தான் முதல்ல எடுத்த உடனே அவர் வந்து 8.3 something அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி போறாரு. அப்போ என்ன ஆகி போச்சு? 7 something ஏதோ தான் வாங்குறாரு. இது வந்து ரைட்டுங்க, கூட்டணி கட்சி அதனால கம்மியான சீட்டு கொடுத்தாங்க அதனால அப்படின்னா அது கிடையாது விஷயம். அந்த கிரேஸ் போயிடுச்சு. இவரால் இனிமேல் தனித்து ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால எந்த சோப்பு யூஸ் இல்லப்பா அப்படின்ட்டு தூக்கி போட்டாங்க. இதான் நடந்தது. அதனால தான் மக்கள் நல கூட்டணி வந்தப்போ தனியா நின்று வாங்கினது, ஏற்கனவே அதிமுக கூட்டணி வாங்கினது, அதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப கம்மி ஓட்டு வாங்கினாங்க தேமுதிக. அப்போ எல்லா அந்த நேரத்தில் மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற அங்க வகிச்ச எல்லா கட்சியுமே ஒரு ரவுண்டு அடிபட்டுட்டாங்க. அப்போ அமைச்சு
பட் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இது மறுபடியும் தாவேகா அப்படின்றது புது சோப்பு மாதிரி. ஸோ அப்ப அது உள்ள போக விரும்ப மாட்டாங்க தானே யாரு இல்ல அந்த மாதிரி யாருக்குமே மக்கள் நல கூட்டணியில் நம்ம நின்று ஒரு தோல்வியை கண்டதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க தானே யாரு திரும்ப எடுக்க திரும்பவும் சரி மாட்டாங்க. கம்யூனிஸ்டாவும் சரி இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன். இது பாருங்க, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. 2 MP அவங்க சின்னத்துல இருந்து ஜெயிச்சிட்டாங்க. என்ன 4 MLA 6 MLA அப்படி ஏதாவது கொடுக்க போறீங்க? இல்ல அதுவும் திமுக கூட்டணியில் இருக்க போய் என்ன ஜெயிச்சாங்க அதையும் பார்க்கணும். கரெக்டுங்க. பட் அந்த பதவிக்கு 29 வரைக்கும் ஆபத்து இல்லை. அதனால தான் சொன்னேன் அவங்க சின்னத்துல இருந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. என்ன மிஞ்சி போனா ஒரு 4 MLA 6 MLA அப்படின்னு கிடைக்கிறது கிடைக்காம போகும். எனக்கு கிடைக்காம போட்டோம். ஆனா உங்க நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. கேட்பாங்களா மாட்டாங்களா? திமுக நிலைமை ஆமா, அவங்க 200 டார்கெட் வச்சிருக்காங்களா கூட்டணியோட இருந்தா. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. 26ல் இவங்க வந்து தாவேகாவோட சேர்றாங்க. 2 பேருமே ஒண்ணுமே ஜெயிக்கலன்னு கூட வச்சுக்காங்க. திமுக பலத்த இழப்பை சந்திக்கும். ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு தொங்கு சட்டமன்றம் வருகின்றது, இப்படி ஒரு குழப்பமான நிலை நடக்கும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகும்? விசிகா இல்லாம யாருமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு ஆயிடுமா இல்லையா? அதுக்கப்புறம் அந்த டிமாண்ட் 2 டெப்டி சிஎம் கொடுங்கன்னு கூட கேட்கலாம். ரூபான் 10 மந்திரி கொடுங்க கேட்கலாம். என்ன இப்போ? ஏன்னா அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது இல்ல. அதனால எல்லாரும் நீங்க 26 தேர்தலை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா 26க்கு அப்புறம் என்னன்றதை பத்தி யோசிச்சாதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வரும்ங்கிறீங்க. அது தமிழ்நாட்டுக்கு சாத்தியப்படுமா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கா? மித்த மாநிலத்துல ஓகே அது தேசிய கட்சி ஆளு ஏங்க சாத்தியப்படாதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்க சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள், அவர்கள் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி ஆட்சியை தான் விரும்புவார்கள்னு உங்ககிட்ட வந்து ஜனங்க வந்து சொன்னாங்களா? இல்ல அப்படி ஒரு சூழல் இதுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கான்னு கேட்குறேன். ஏன்? ஏன்னா மித்த மாநிலத்துல தேசிய கட்சி ஆளுது கலைஞர் அவர்கள் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தினாரு காங்கிரஸோட சப்போர்ட்ல. இவர் மட்டும் மத்தியில போயிட்டு பதவியெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வரலாம். ஆனா இங்க மந்திரி பதவி கொடுக்க மாட்டாரு. ஏன்னா காங்கிரஸ் மாநிலத்தை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அப்ப காங்கிரஸ் டிமாண்ட் வச்சிருந்தாங்கன்னு பாருங்க, நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்க மைனாரிட்டி கூட்டணி எங்களுடைய ஆதரவுல தான் நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க, அப்ப எங்களுக்கு ஒரு 4 மந்திரி பதவி அப்படி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா கொடுத்துதான் வாங்கிருக்கணும். அப்ப நான் ஜனங்க வந்து நீங்க என்ன கூட்டணி ஆட்சி வச்சுட்டீங்க, எங்க ஓட்டெல்லாம் திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்க போறாங்களா? சும்மா இதெல்லாம் தமாஷ் பண்ணிட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாருன்னு யார் சொன்னாங்க உங்ககிட்ட? நீங்க என்ன ஆட்சி? அதுக்குதான் நான் முதல்லயே சொன்னேன், காட்டாட்சியா இருக்கக்கூடாது. அது கூட்டாட்சியா இருக்கட்டும் இல்ல குடும்ப ஆட்சியா இருக்கட்டும், எதா ஒண்ணா இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளவுதான். நல்லது செய்யாத ஆட்சி காட்டாட்சி. வெரி சிம்பிள் ரூபன். அதனால தமிழ்நாட்டு மக்கள் தலையெல்லாம் பழிய போடாதீங்க. பட் இந்த 26 தேர்தல் அப்படின்றது இந்த நீங்க சொல்லலாம் தனியார் இருந்தா 1% ஓட்டு வாங்குமான்னு, அந்த 1% ஓட்டு தான் கடையாணி அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய தேர்தலா இருக்க போகுது. தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குங்கிறீங்க. நிச்சயமா நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி ரூபன்.